அணி தலைவர்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே எமது இந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இரண்டாவது முறையாக இந்த வருடம் நடைபெறுகின்றது. கடந்த வருடத்தை போல மிக சிறப்பாக இந்த வருடமும் நாங்கள் நடத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களை இந்த சுற்று போட்டிக்காக அனுசரணையாளர்களையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களையும் இந்த சுற்று போட்டியில் வருமாறு வருக வருக என்று அன்புடன் அழைப்பதோடு அனைத்து வீரர்களும் மைதானத்துக்கு முன்னால் வருமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. வரவேற்புரையினை வழங்கிச் சென்று பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்படி அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையினுடைய பணிப்பாளர் திருமதிக்குரிய யோகேஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் இப்போது கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் எம்முடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய போட்டியாக இடம்பெறுகின்ற இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய சிறப்பு விருதினராக வருகை தந்திருக்கின்ற பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையினுடைய பணிப்பாளர் அவர்களை எமது பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க செயலாளர் இப்போது பொன்னாடை போற்றி உங்களுடைய பல தகவல்களோடு கௌரவிப்பதற்கு இருக்கின்றார். எனவே எமது பண்டாரவளை வலயத்துக்கு கிடைத்த ஒரு அருட்பெரும் கொடையாக திரு யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் தன்னுடைய கல்வி சேவையினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். பணிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது பாடசாலையினை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஹர்லோதயம் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் இந்த கௌரவிப்பினை வழங்குவதற்காக பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் அதே போன்று பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கான பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கிறது. எமது பாடசாலையினை கல்வி கலை கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சேவையினை தொடர்ந்து வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பழைய மாணவர் சங்கம் சார்பாக அத்தனை விதமான உதவிகளையும் ஆதரவுகளையும் வழங்குவதற்கு எப்போது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை தொடர்ந்ததாக இன்றைய நிகழ்வினுடைய வாழ்த்துரையினை வழங்குவதற்காக எமது பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினத்தினுடைய வாழ்த்துரையினை வழங்குவதற்காக அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பண்டாரவளை வலய கல்வி பணிமனையின் தமிழ் கல்வி பணிப்பாளர் திரு யோகேஸ்வரன் ஐயா அவர்களையும் எமது பாடசாலையின் பிரதி அதிபர் ஆசிரியர்கள் பழைய மாணவர் சங்க செயலாளர் எமது பழைய மாணவர் சங்க செயலாளர் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உட்பட அனைத்து பழைய மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த வருடம் நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த மென்பந்து சுற்றுப் போட்டியை செய்து முடித்தோம். அதே போல் இந்த வருடமும் இந்த மென்பந்து சுற்றுப் போட்டியை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். பாடசாலை என்பது வெறுமனே கல்வி கற்கும் ஒரு கூடம் அல்ல. உங்கள் போன்ற பழைய மாணவர்களின் உதவியுடன் அபிவிருத்தி செய்வதற்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. உங்களது பங்களிப்பு கட்டாயமாக பாடசாலைக்கு தேவை. இன்று போன்றே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பாடசாலையின் முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த போட்டியை வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து பாடசாலையின் நட்பெயருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டு உங்கள் அனைவரும் நீங்கள் பங்கு பெற்ற அனைத்து குழுக்களுமே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றனர். வாழ்த்துரையினை வழங்கிச் சென்று கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையினுடைய தமிழ் கல்வி பணிப்பாளர் திருமதிக்குரிய யோகேஸ்வரன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துரை இடம்பெற இருக்கிறது. எனவே அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கிளனனூர் அருணோதயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் மதிப்புக்குரிய அதிபர் திருவாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்களே, பாடசாலையின் மதிப்புக்குரிய பிரதி அதிபர் அவர்களே, அப்புத்தலை முஸ்லிம் வித்தியாலயத்தின் மதிப்புக்குரிய அதிபர் திருமதி ரசானா பானு அவர்களே, பாடசாலையின் அன்புக்குரிய ஆசிரியர்களே, இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பழைய மாணவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். உண்மையிலே பணிப்பாளர் என்ற வகையிலே நான் நமது சமூகத்தை நினைத்து
அதிகம் பெருமை அடைகிறேன். காரணம், நாங்கள் கல்வி கற்கின்ற காலத்திலெல்லாம் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரமாக எங்களுடைய பழைய மாணவர்கள் பாடசாலையின் பெருமைக்கு வலு சேர்க்கும் வகையிலே மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக பண்டாரவளை பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட எங்களுடைய அனைத்து பாடசாலைகளையும் சேர்ந்த பழைய மாணவர்கள் இதுபோன்ற கிரிக்கெட் சுற்று போட்டிகளை நடாத்தி அதனூடாக பாடசாலையின் அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். நான் இந்த நேரத்திலே உண்மையிலே நன்றியுடனும் பெருமையுடனும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த வருடம் உங்களுடைய போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. எனக்கு கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நான் அனைத்து தகவல்களையும் அறிந்து வைத்திருந்தேன். அது மட்டுமல்லாமல் பாடசாலைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்மார்ட் போர்டை நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். இதுதான் தேவை. இது போன்ற நிகழ்வுகள் மூலம் இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. அந்த ஸ்மார்ட் போர்ட் மூலம் இன்று எங்களுடைய மாணவர்கள் நவீன தொழில்நுட்ப ரீதியான கற்றலை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நான் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். அதுபோல இவரிடமும் நீங்கள் பாடசாலைக்கு ஏதாவது ஒன்றை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அதிபரும் கூறினார். ஆகவே இது தொடர வேண்டும். எங்களுடைய தாய் பாடசாலையை எப்பொழுதும் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். பாடசாலை தான் எங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய அடுத்த தலைமுறை எதிர்கால சந்ததியினர் இன்னும் சிறந்த முறையிலே முன்னேறுவதற்கு வழி சமைக்கும் விதமாக நீங்கள் செய்கின்ற இந்த பணிகள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். நாளைய தினம் இறுதி நாள், அன்றும் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அனைத்து அணிகளும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வெற்றியோ தோல்வியோ சமமாக ஏற்றுக்கொள்வோம். மிக முக்கியமாக எங்களுடைய பாடசாலையின் கௌரவத்தையும் அந்த புனிதத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த மைதானத்திலே நடந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றி தெரிவிப்பதோடு என்னை கௌரவித்தமைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரையினை வழங்கிச் சென்று பணிப்பாளர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கால நேரத்தினை கருத்தில் கொண்டு இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டி இப்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் 1999 அதேபோன்று 2001 ஆண்டு அணிகளுக்கிடையிலான போட்டி தற்போது நடைபெற இருக்கிறது. இரண்டு அணிகளினுடைய தலைவர்கள் அணியினுடைய வீரர்களை நாங்கள் இப்போது இந்த நாணய சுழற்சியில் பங்கெடுக்குமாறு நாங்கள் அன்போடு அழைப்பதோடு, இந்த நாணய சுழற்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய பண்டாரவளை வலய கல்வி பணிமனையினுடைய தமிழ் கல்வி பணிப்பாளர் திருமதிப்பிற்குரிய யோகேஸ்வரன் ஐயா அவர்களையும், அதே போன்று கல்லூரியுடைய முதல்வர் திருமதிப்பிற்குரிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நாணய சுழற்சியில் பங்கெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டுக்கான இது மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி தங்கமலை, அப்படி இல்லை என்றால் கீழனூர் என்று சொல்லக்கூடிய வகையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற எமது பாடசாலை இப்போது புதிய பெயரோடு புதிய பரிணாமத்தோடு அருளோதயம் என்ற புதிய பெயரோடு இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எமது பாடசாலையினுடைய வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மற்றும் ஒரு சந்தர்ப்பமாக பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இரண்டாவது முறையாக இந்த மாபெரும் மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டியாக 1999 மற்றும் 2001 ஆண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இந்த போட்டியினுடைய முதலாவது நாணய சுழற்சியில் இப்போது பிரதம அதிதி அதே போன்று கல்லூரியுடைய முதல்வர்களினால் நாணய சுழற்சி இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் பல பரீட்சை நடத்த இருக்கின்ற அத்தனை அணியினுடைய தலைவர்கள் அணியினுடைய வீரர்களுக்கான ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த மைதானம் மிக நேர்த்தியாக அழகாக எமதுக்கு பண்டாரவளை நகரசபையினரால் கையளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த மைதானத்தில் உங்களால் பயன்படுத்தக்கூடிய கடதாசி பொருட்களாக இருக்கலாம், அதே போன்று ஏனைய பொலித்தீன் பைகள், அதே போன்று உணவுப் பொருட்களாக இருக்கலாம், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கூடாரங்களில் சரியான முறையில் அதனை வைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, இன்றைய தினம் மாபெரும் 2026 ஆண்டுக்கான பழைய மாணவர் சங்கத்தினுடைய மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நாணய சுழற்சி இப்போது இடம்பெற இருக்கிறது. உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியில் 2026 ஆண்டுக்கான இது மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய முதலாவது போட்டியாக 99 மற்றும் 2001 ஆண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய நாணய சுழற்சி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே பார்க்கலாம் இந்த போட்டியிலே
நாணய சுழற்சி தற்போது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அதேபோன்று பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அதேபோன்று அனைவரையும் நாங்கள் பிரதான மேடைக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடுமையான வெயில் அதேபோன்று இரண்டு அணிகளினுடைய தலைவர்களையும் நாங்கள் உடனடியாக இங்கு வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இரண்டு அணிகளினுடைய தலைவர்களை நாங்கள் அன்போடு இங்கு வருகை தருமாறு அழைக்கின்றோம். தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியினுடைய ஒரு சில கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். 2026 ஆண்டுக்காக இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நான் நினைக்கின்றேன் 2001 மற்றும் 99 ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இப்போது முதலாவதாக 1999 அணியினுடைய தலைவர் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டி அதே போன்று பாடசாலையினுடைய வளர்ச்சி பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, இன்றைய தினம் எப்படியான இந்த போட்டி அமைய போகிறது என்பதை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த ரெண்டாவது வர்ற அந்த கிரிக்கெட் போட்டி ஆரம்பிச்சிருக்கு. இந்த போட்டி நல்லபடியாக செய்து முடிக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். மேலும் நன்றி. அடுத்ததாக 2001 ஆண்டு அணியினுடைய தலைவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டி தொடர்பான ஒரு சில கருத்துக்களை மூடு பகிர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் முதலாவது போட்டி உங்களுக்கான ஒரு போட்டியாக இடம்பெற இருக்கிறது. வணக்கம். வணக்கம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இந்த முறை இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி மிக சிறப்பாக அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் போட்டியை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஒத்துழைத்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்த முடிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இரண்டு அணிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டிக்குள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று இன்றைய தினத்தினுடைய மத்தியஸ்தர்களாக எம்மோடு அனுபவம் வாய்ந்த மத்தியஸ்தர்கள் கைகோர்க்க தயாராக இருக்கின்றார்கள். இப்போது இரண்டு அணிகளினுடைய தலைவர்கள் அதே போன்று அணியினுடைய வீரர்கள் உடனடியாக முதலாவது போட்டிக்காக மைதானத்துக்குள் பிரவேசிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற 999ஆம் வருடத்தில் கல்வி பயின்ற பழைய மாணவர்கள் அணியினர் களத்தடுப்பினை தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில் 2001ஆம் ஆண்டு பழைய மாணவ சங்கத்தினர் துடுப்பெடுத்தாட மைதானத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவசங்கள் மத்தியில் இந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் முதலாவது பந்து வீசப்பட இருக்கிறது. உங்களுடைய பலத்த கரவசங்களை எழுப்பி இந்த உற்சாகத்தை 2 நாட்களும் தொடர்ந்து மேற்கொள்வோம். Check one. இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டியாக 99 மற்றும் 2001ஆம் ஆண்டு அணிகளுக்கிடையிலான போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வீசப்பட்ட பந்து ஒரு 4 ஓட்டம் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரருடைய மட்டையிலிருந்து ஒரு 4 ஓட்டம் தன்னுடைய அணிக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் அணியினுடைய மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 5ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 ஓவர்கள் 4 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுற்று போட்டியாக இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியினுடைய முதலாவது ஓவரின் பதிலை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் பிரதான மத்தியஸ்னை கடந்து வீசப்பட்டிருக்கின்ற பந்து அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இப்போது 6 ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. இன்றைய தினம் கிளனூர் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய மாபெரும் பழைய மாணவர் சங்கத்தினுடைய அனுசரணையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இன்னொரு துடுப்பாட்டம் ஒரு 6 ஓட்டம் முதலாவது போட்டியினுடைய ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஓவர் நிறைவில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 12ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 அணிகளினுடைய உதிரி வீரர்களை உடனடியாக மைதானத்துக்குள் வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். 2 வீரர்களினுடைய உதிரி வீரர்களை உடனடியாக வர்ணனை ஸ்தலம் அமைந்திருக்கின்ற பகுதிக்கு வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். முதல் துடுப்பாட்ட வீரராக நிக்சன் மற்றும் சதீஷ் ஆகியோரை மோடு கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 12ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக இலக்கம் 11 ஜெய்சினை அணிந்த வீரர் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார். உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு. 2வது ஓவரின் முதலாவது பந்து அங்கு நழுவ விடப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஓட்ட எண்ணிக்கை ஓடி பெறப்பட்டிருப்பதை பார்க்க கிடைத்திருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14ஆக பதிவு செய்யப்படுகிறது. ஹப்புத்தலை கிளனூர் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய மாபெரும் பழைய மாணவர் சங்கம் மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய முதலாவது போட்டியாக 1999 மற்றும் 2001ஆம் ஆண்டு அணிகளுக்கிடையிலான பல பரீட்சை தற்போது ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது துடுப்படுத்த ஆட்டம் 2001ஆம் ஆண்டு அணியினர் தற்போது துடுப்படுத்தாடி வருகின்றார்கள். நிக்சன் மற்றும் சதீஷ் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வீசப்பட்ட பந்து எவ்வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படாமல் நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசமாயிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. இன்றைய தின போட்டிகளை சாய் ஸ்போர்ட்ஸ் Facebook பக்கத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் நேரலினூடாக துல்லியமாக கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். உயர்த்தப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டத்திற்கான வாய்ப்பு. ஒரு 6 ஓட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மிக சிறந்த ஒரு துடுப்பாட்டம். அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் நிக்சன் மற்றும் சதீஷ் ஆக்கி இணைப்பாட்ட ஜோடி தொடர்ந்து 6 ஓட்டங்களை பதிவு செய்து அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இப்போது 21 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இரண்டாவது ஓவரின் 3வது பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இப்போது பிரதான மத்தியனை கடந்து வீசப்பட்ட பந்து அங்கே இன்னும் ஒரு துடுப்பாட்டப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், அங்கு ஒரு 4 ஓட்டமாக கணிக்கப்படுகின்றது. நினைக்கின்றேன் 1999 ஆண்டு அணியினர் ஒரு செல்ல பெயர் லெஜெண்ட்ஸ் என்று கூட சொல்லலாம். இந்த முறை அவர்கள் சற்று வலுவான நிலையில் இருக்கக்கூடியதை எங்களால் பார்க்க கிடைத்திருக்கிறது. முதலாவது போட்டி எது எப்படியாக இருந்தாலும் ஒரு சிறப்பான போட்டியாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த பந்து தற்போது வீசப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு பந்து வீச்சு அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. இப்போது வீசப்பட்ட பந்து அகலப்பந்தாக கணிக்கப்பட்டு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 27 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் பிரதான மத்தியனை கடந்து வீசப்பட்ட பந்து இன்னும் ஒரு துடுப்பாட்டம். 4 ஓவர்கள் 4 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுற போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4 ஓட்டம். 2001 ஆண்டு அணியினர் ஏதோ ஒரு முடிவோடு தான் ஆடுகளத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். மிக சிறப்பான ஓட்ட பிரதினை 2 ஓவர்களுக்கு பூர்த்தி செய்திருக்கிறார்கள். லியோன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை அமஸ்வின் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது இப்போது 30 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 2வது ஓவர் நிறைவு பெறாத பட்சத்தில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 30 என்ற உச்ச இலக்கினை அடைந்திருப்பது மிகவும் பலமான ஒரு துடுப்பாட்டத்தை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2001 ஆண்டு பழைய மாணவர்கள் சங்க அணியினர் முதலாவதாக துடுப்பெடுத்து ஆடி 2 ஓவர்கள் நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே 30 ஓட்டங்களை தனது மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக குவித்திருப்பவர்கள் 4 ஓவர்கள் நிறைவில் கரண்ட் ரன் ரேட் இப்போது இருக்கும் பட்சத்தில் 60 தங்களுடைய மொத்த ஓட்டத்தினை பெறுவார்களா, இல்லை அதற்கு குறைவான மொத்த ஓட்டிக்கையை பெறுவார்களா என்பது அவர்களுடைய துடுப்பாட்ட திறமையில் இருக்கிறதா, இல்லை பந்து வீச்சு எதிரணியின் பந்து வீச்சின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டியாக இப்போது இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த பந்திரை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டத்திற்கான வாய்ப்பு. ஒரு துடுப்பாட்டம் பிடி எடுப்பாரும். நீங்கள் கணித்திருந்தது 6 ஓட்டம் என்று இருந்தாலும் பந்து வீச்சாளரின் திறமையும் களத்தடுப்பாளரின் திறமையும் அது ஒரு பிடி எடுப்பாக மாற்றப்பட்டு இந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது நடைபெற்ற போட்டிகளின் சாராம்சமாக 6 ஓட்டங்களும் விளாசப்பட்டிருக்கிறது, 4 ஓட்டங்களும் விளாசப்பட்டிருக்கிறது. விக்கெட் மட்டுமே வீழ்த்தப்படாமல் இருந்தது. விக்கெட்டும் இப்போது வீழ்த்தப்பட்டு எல்லா அம்சங்களும் கிரிக்கெட் போட்டிக்கு தேவையான மூக்கு, கண்ணு, வாய் என்பதற்கான விக்கெட் 6, 4, 1 ஓட்டம் என்ற அனைத்து அம்சங்களும் இப்போது நிறைவேற்று இந்த போட்டியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 30 இருக்கிறது. ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சதீஷ்குமார் பிடியெடுப்பை கொடுத்து ஆட்டமிழந்து சென்றார். பந்துவீச்சாளர் தன்னுடைய முனையில் இருந்து மீண்டும் லெக் திசையில் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை சிறப்பாக கட்டுப்படுத்தி இருக்கிறார். அணிக்காக 3 ஓட்டங்களை சேவ் பண்ணி இருக்கிறார். உமா மகேஸ்வரன் லெக் திசையில் பிளிக் முறையில் ஒரு ஒற்றை ஓட்டத்தை இதனுடைய அணியின் மொத்த ஓட்டத்தோடு இணைத்துக் கொண்டு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையை 31 உயர்வடைந்திருக்கிறார். அருண், நீங்கள் கிரிக்கெட் போட்டியில் பிடியெடுப்புகளை தவறு விடுவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அருண்? நிச்சயமாக லியோன் இப்போது வீசப்பட்டிருக்கின்ற பந்து எவ்வித ஓட்ட பிரதிகளும் அங்கு பதிவு செய்யப்படவில்லை. மறுபடியும் அங்கு ஒரு ஆட்டமிழப்பு பதிவாயிருக்கிறது. தங்களுடைய முதலாவது விக்கெட்டினை இப்போது இழந்திருக்கிறார்கள். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 31 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஆடுகளத்துக்குள் பிரவேசித்த நிக்சன் அவர்கள் இப்போது ஆட்டமிழந்து ஆடுகளத்துக்குள்ளிருந்து வெளியேறியிருக்கின்றார். இன்னும் ஒரு புதிய துடுப்பாட்ட வீரர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். தியாகு அவர்கள் ஆடுகளத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றார். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பந்துகள் 4 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுட போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டியாக 99 மற்றும்
2001ஆம் ஆண்டு அணிகளுக்கிடையிலான போட்டி மிக சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு முதலாவது சுற்றுத்தொடராக பண்டாரவளை நகரசபை விளையாட்டு மைதானத்தினை அலங்கரித்திருந்தது. எனவே நாங்கள் பார்க்கலாம் இந்த முறை அந்த வெற்றி குன்னத்தினை சுவீகரித்துக் கொள்ளப் போகின்ற அணி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் 3 ஓவர்கள் நிறைவில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31, கரண்ட் ரன் ரேட் 10. அந்த அடிப்படையில் 40 ஓட்டங்களை மொத்த ஓட்டங்களாக குவிக்கப் போகிறார்களா இல்லை மீதமுள்ள 3 பந்துகளில் உமா மகேஸ்வரன் தன்னுடைய துடுப்பாட்ட மட்டையிலிருந்து ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். லெக் திசையில் மிகவும் பலம் வாய்ந்த வீரராக தெரிகிறார். லெக் திசையில் பிளிக் என்ற முறையில் புல் ஷாட், பிடியெடுப்புக்கான வாய்ப்பு. ஃபைன் லெக் திசையில் சிறப்பான களத்தடுப்பு, ஒரு ஓட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 33ஆக உயர்வடைந்திருக்கிறது. முதல் 2 ஓவர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களின் இணைப்பாட்டமானது 30ஐ நோக்கி அழைத்து செல்லப்பட்டிருந்தார்களும் அதனை தொடர்ந்து களத்தில் இருக்கும் துடுப்பாட்ட வீரர்கள் சற்று தடுமாறி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. லெஜண்ட்ஸால் வீசப்பட்ட மீண்டும் ஒரு ஒயிட் பந்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 34ஆக அதிகரித்துள்ளது. ஆங்கில வர்ணனையாளர்கள் இந்த ஒயிட் பந்துகளையும் நோ பந்துகளையும் பேபி ரன்ஸ் என்று அழைப்பார்கள். அதாவது இலகுவாக எதிரணியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டங்கள் இவை பேபி ரன்ஸ் என்று அழைக்கப்படும். ஆனால் இந்த லெஜண்ட் வீரர்கள் இந்த பேபி ரன்ஸ்களை விட்டுக் கொடுப்பது மிகவும் கவலைக்கிடமாகவே இருக்கிறது. வருட கணக்குகளாக கிரிக்கெட் விளையாட்டில் தங்களுடைய திறமையை காட்டக்கூடிய வீரர்களும் பேபி ரன்ஸ்களை விட்டுக் கொடுப்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அருள்? பேபி ரன்ஸாக இருந்தா என்ன, எந்த ரன்ஸாக இருந்தா என்ன, போட்டி சும்மா நெருப்பாக இருக்க போகுது இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய தினத்தினுடைய முதலாவது போட்டி இப்போது மைதானத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஆமாம், இன்னும் ஒரு ரன் அவுட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு அங்கு பதிவாயிருக்கிறது. தங்களுடைய முதலாவது விக்கெட்டினை இழந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஆட்டம் இழப்பு அங்கு பதிவாயிருக்கிறது. தங்களுடைய 2 விக்கெட்டுகள் அங்கு இழக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 34 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றிலுக்காக 35 என்ற இலக்கினை நோக்கி 4 ஓவர்கள் 4 பந்துகளுக்கு முகம் கொடுத்து துடுப்படுத்தாடுவதற்காக 99 அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளத்துக்குள் பிரவேசிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம். மன்னிக்கவும், 36 என்ற இலக்கினை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடுவதற்காக 99 அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இப்போது ஆடுகளத்துக்குள் பிரவேசிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த முறை இடம்பெற்ற மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். பாடசாலையினுடைய வரலாற்றின் முதல் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த போட்டி இறுதி சுற்று 2010 மற்றும் 2006 ஆகிய அணிகளுக்கிடையிலான பல பரீட்சை கோலாகலமாக சுவாரஸ்யமாக இந்த மைதானத்திலே கடந்த முறை இடம்பெற்று சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரித்து நடப்பு சாம்பியனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 2010ஆம் ஆண்டு அணியினர். எனவே அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு 2006ஆம் ஆண்டு அணியினர் கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் கடந்த முறை ரன்னர்ஸ் அப் கிண்ணத்தினை சுவீகரித்திருந்தார்கள். எனவே அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முறை இந்த 2 அணிகளும் பல பரீட்சை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம். பேக் டு பதில் துடுப்படுத்தத்தினை ஆரம்பிப்பதற்காக இப்போது 99ஆம் ஆண்டு அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளத்துக்குள் பிரவேசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் லியோன் ஆமருண் முதல் துடுப்பாட்டம் முதல் ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக தான் இருந்தது. முதல் 2 ஓட்டங்களில் முதல் 2 ஓவர்களில் மொத்தமாக பலத்தமான துடுப்பாட்டத்தில் தங்களுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையை 30ஆக உயர்வடைக்க வைத்திருந்தாலும் இறுதி 2 ஓவர்களில் அவர்களால் பெற முடியாது வெறும் 5 ஓட்டங்கள் மாத்திரமே. அதாவது இதை எப்படி அழைப்பார்கள் என்றால் டெத் ஓவர்ஸ் என்பது இறுதி வாழ்வா சாவா என்ற ஓவர்கள். அந்த ஓவர்களில் பெறப்படும் ஓட்டங்கள் ஒரு அணியின் வெற்றியை நிச்சயமாகவே தீர்மானிக்கும். அது எவ்வாறு இருக்க அந்த டெத் ஓவர்களில் இவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த ஓட்டங்கள் வெறும் 5 ஓட்டங்கள். எதிர்பார்க்கப்பட்டதோ 50-60க்கும் மேற்பட்ட இலக்கை இவர்கள் பெற்றுத்தருவார்கள் என்று. ஆனால் மொத்த ஓட்டமாக 35 பெற்று
இலக்காக 36 என்ற இலக்கினை நிர்ணயித்திருக்கிறார்கள். 16 பந்துகளில் 36 இலகுவான ஒரு இலக்கா இல்லை சற்று கடினமான ஒரு இலக்கா? துடுப்பாட்ட வீரர்களா இல்லை பந்து வீச்சாளர்களா பிரகாசிக்க போகிறார்கள்? பார்ப்போம் இது எவ்வாறு நடக்கப் போகிறது. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் சரியாக காலை 10 மணி 3 நிமிடங்களை கடந்திருக்கிறது. முதலாவது போட்டியினுடைய பதில் துடுப்படுத்த ஆட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் அப்புத்தலை கெலனூர் அல்லது தங்கமலை தமிழ் மகா வித்தியாலயம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வகையில் பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய முதலாவது போட்டியாக 99 மற்றும் 2001ஆம் ஆண்டு அணிகளுக்கிடையிலான போட்டி இப்போது பதில் துடுப்படுத்த ஆட்டம் 36 என்ற இலக்கினை நோக்கி துடுப்படுத்த ஆடுவதற்காக 99ஆம் ஆண்டு அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றார்கள். அணியினுடைய உதிரி வீரர் ஒருவரை வர்ணனை ஸ்தலத்திற்கு வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டிக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஞானம் ஸ்போர்ட்ஸ், மணிக்கவும் ஞானம் இம்போர்ட்ஸ், நிசாகாந்த் கார்மெண்ட்ஸ் பண்டாரவேல, அதே போன்று ஆர்ஜி இம்போர்ட்ஸ், சிலோட்டோரியன் பிரைவேட் லிமிடெட் அவர்களோடு இணைந்ததாக ஆல்பா டெக் ஆகியோரோடு அனுசரணையாளர்களாக கை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் எங்களோடு இணைத்துக் கொண்டு இப்போது முதலாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசமாயிருக்கிறது. அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கட் ஷாட்டுக்காக முயன்றார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். ஆனால் அவருடைய பந்து மட்டை பந்தை நோக்கி பிடியெடுப்புக்கான வாய்ப்பை அணியின் உயர்ந்த வீரர் தவறவிட்டு இருக்கிறார். இலக்கம் 18 கொண்ட உமா மகேஸ்வரன் அவர்கள். இலகுவான பிடியெடுப்புக்கான வாய்ப்புகளே இல்லை. முயற்சி செய்திருந்தால் பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அணியின் முதலாவது 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6. இந்த போட்டிகளை விரைவாக நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறதால் அடுத்த போட்டிக்கான நாணய சுழற்சிக்காக அணி தலைவர்களை இப்போது மேடை கலைக்கின்றோம். 2013ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள் சங்கத்தின் அணி தலைவர் அவர்களையும் 2019ஆம் ஆண்டு அணி தலைவர் அவர்களையும் காரியாலயத்துக்கு அருகாமையில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய போட்டிக்கான நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக 2019 மற்றும் 2013 அணிகளின் அணி தலைவர்கள் ஆன் டிரைவ் முறையில் ஒரு ஓட்டம். அணியின் மொத்த ஓட்டமானது 7ஆக உயர்வடைந்திருக்கிறது. முப்பத்தி 6 என்ற இலக்கினை நோக்கி நடுவரின் தீர்ப்பு கமைய அகல பந்து மணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. இன்னும் தேவைப்படுவதோ 28. அணியின் மொத்த ஓட்டமோ 8. சாத்தியமா அருண்? சிறப்பான பந்துவீச்சு, சிறப்பானது ஒரு பந்துவீச்சு. களத்தடுப்பாளர் மன்னிக்கவும் விக்கெட் காப்பாளர் சற்று வெயிலாக இருப்பதால் பந்தை பிடிக்கிறேன் என்று நினைத்து வேறு எதையோ பிடிக்கிறார் என்று நினைக்கின்றோம். எது எவ்வாறாயினும் ஒரு ஓட்டம் அணியின் மொத்த ஓட்டத்தோடு இணைக்கப்பட்டு பைமுறையில் நான் முதலில் குறிப்பிட்டது போல பேபி ரன் பைமுறையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 9ஆக உயர்வடைந்திருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9. இலக்கு 36. இன்னும் தேவைப்படுவது 27 என்ற இலக்கினை நோக்கி இரண்டாவது ஓவரின் முதல் பந்து சதீஷ் பிடியெடுப்புக்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டு 4 ஓட்டங்கள். பந்து வீச்சாளர் தன்னுடைய முழு முதல் முயற்சியையும் கொடுத்தாலும் களத்தடுப்பாளர்கள் ஏன் இவ்வளவு சரளமாக விளையாடுகிறார்கள்? லெஜெண்ட்ஸ் என்றால் லெஜெண்ட்ஸாக போன்ற இப்படி சொல்வது போன்று ஆர்வமாக இருக்க வேண்டுமானால் இவர்கள் கொஞ்சம்
ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. களத்தடுப்பு இவ்வாறு இருக்க பந்துவீச்சில் குறு பந்து என்ற ஒரு புதிய பந்தினை உற்பத்தி செய்து மென்பந்துக்கே கொடுத்த பந்து வீச்சாளர் சதீஷ்குமார் சிறப்பான ஒரு பந்து வீச்சினை வீசியிருக்கிறார். முதலாவது பந்து 4 ஓட்டம் சதீஷ்குமார், இரண்டாவது பந்து டாட் பால். அடுத்த பந்தை என்ன செய்ய போகிறார்? 29 என்ற லக்கி ஜெர்சி எண்ணை கொன்ற சதீஷ்குமார் பிடியெடுப்புக்கான வாய்ப்பா, லாங் திசையில் பிடியெடுப்பு, மீண்டும் ஒரு பிடியெடுக்கப்படுகிறது. சீஸ் ஹேண்ட்ஸ், பட்டர் ஹேண்ட்ஸ் வழுக்கி கொண்டு செல்கிறது. பந்து வீச்சாளர் தன்னுடைய சிறப்பான பந்து வீச்சை கொடுத்திருந்தாலும் பட்டர் ஃபிங்கர்ஸ் ஆஃப் தி ஃபீல்டர்ஸ் பந்துகளை தவற விடுகிறார்களே. இது இவ்வாறு போனால் வெற்றி எங்கு? இலகுவாக 99 வாரியர்ஸ் பக்கம் திரும்புமா வெற்றி? 36 என்ற அபார இலக்குமில்லை, இலக்குமில்லை, பெறக்கூடிய இலக்குதான், பெற முடியாத இலக்குதான். எது எவ்வாறாயினும் நோபோலா 6 ஓட்டம், எது எவ்வாறாயினும் 6 ஓட்டம் நோபோலா. அம்பையாரின் தீர்ப்பு கமைய இல்லை, 6 ஓட்டம் மட்டும்தான். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 20 உயிர்ப்படைந்திருக்கிறது 2 ஓவர்கள் நிறைவில். இன்னும் 8 பந்துகளில் 16 ஓட்டம். முத பால் பவுண்டரி, ரெண்டாவது பால் டாட். தயவு செய்து உங்களுடைய அணியில் இருக்கும் உதிரி வீரர் ஒருவரை காரியாலயத்துக்கு அருகாமையில் வர வைப்பது உங்களுடைய இந்த ஓட்டங்கள் சம்பந்தமான குளறுபடிகள் ஏற்படாமல் இருக்கவும், உங்களுடைய பெயர்களை சரியாக குறித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய துடுப்பாட்டங்களிலும் பந்து வீச்சுகளிலும் காட்டக்கூடிய திறமைகளை சரியாக குறித்து கொண்டு உங்களுக்கான சிறப்பு வீரர், சிறப்பு பந்து வீச்சாளர், சிறப்பு களத்தடுப்பாளர் என்ற விருதுகளையும் வழங்கி எங்களுக்கு இலகுவான ஒரு நடைமுறையை ஏற்படுத்த இலகுவாக இருக்கும் உங்களுடைய உதிரி வீரர் ஒருவரை தயவு செய்து காரியாலயத்துக்கு அருகாமையில் வருகை தரும். 3வது ஓவர். பந்து வீச்சாளர் தயவு செய்து உங்களுடைய உதிரி வீரர் ஒருவரை காரியாலயத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ப்ளூ டைகர்ஸ், உங்களுடைய உதிரி வீரரை அனுப்புங்கள். அடுத்த போட்டிக்காக 2004 மற்றும் 2006 அணியின் அணித்தலைவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காரியாலயத்துக்கு அருகாமையில் நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக. சூப்பர் பிளாஸ்ட் பண்ண போறாங்களா? சூப்பர் பிளாஸ்டர் மற்றும் கடந்த வருட ரன்னர்ஸ் அப் கேர்ள்ஸ் யுனைடெட் சற்று வித்தியாசமான பெயரை கொண்டிருந்தாலும் வித்தியாசமாக 2வது இடத்தினை பெற்று கடந்த வருடத்தில் சிறப்பாக விளையாடிய லெஜெண்ட்ஸ் என்றுதான் கூற வேண்டும். லெஜெண்ட்ஸ் அணியின் தலைவரையும் கேர்ள்ஸ் யுனைடெட் அணியின் தலைவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக மிகவும் சிறப்பான ஒரு 6 ஓட்டம் போட்டி மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நடுவர்கள் கவனத்திற்கு, களத்தடுப்பாளர்களின் எண்ணிக்கை இன்னர் சர்க்கிளுக்கு வெளியில் 6 இருக்கிறது என்று துடுப்பாட்ட வீரர்கள் முறைப்பாடு செய்கிறார்கள். நடுவர் அவர்களே, உங்களுடைய தீர்ப்புகளுக்காக காத்திருக்கிறோம். அம்பையர் 6 ஓட்டம் மாத்திரமே. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 26 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 10 ஓட்டங்கள் இலகுவான இலக்கு, அதில் 6 ஓட்டம் ஒன்று இணைக்கப்பட்டு இன்னும் 4 ஓட்டங்கள் தான் தேவை. முதலாவது போட்டி விறுவிறுப்பாக ஆரம்பித்து விறுவிறுப்பாக முடிவடையும், இறுதி பந்து வரை இழுத்து செல்லும் என்று
இறுதி பந்து மூன்றாவது ஓவரில் பிடியெடுப்புக்கான வாய்ப்பா லெக் திசையில் அனாவசியமான ஓட்டம் தான். ஆனால் கிரேட் ரன்னிங் ஆர் worst ரன்னிங், பெர்ஃபெக்ட் ரன்னிங் என்று நடுவர் தீர்ப்பிட்டு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையோடு 2 ஓட்டங்கள் இணைத்து கொள்ளப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்டமானது 34 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 4 பந்துகளில் 2 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றி பெறுவதற்காக. 99 warriors going to create a magic. சூப்பரான ஒரு தீர்மானம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் கடந்த வருட ரனர்ஸ் அப் அணியினர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று துடுப்பெடுத்தாட தீர்மானித்திருக்கிறார்கள். அடுத்த போட்டி கேர்ள்ஸ் யுனைடெட் மற்றும் தயவு செய்து அடுத்த போட்டிக்கான வீரர்கள் அனைவரும் தயாராக இருங்கள். இந்த பந்தின் எந்த நொடியில் வேணுமானாலும் இந்த போட்டி நிறைவு பெறலாம். போட்டி நிறைவு பெற்ற உடனே உங்களுடைய வருகை இந்த மைதானத்துக்கு தேவை. இந்த மைதானத்திலிருந்து உங்களுடைய துடுப்பாட்டங்களிலிருந்து 6 ஓட்டங்கள் எங்களுக்கும் தேவை. பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யங்களும் தேவை. பிடியெடுப்புக்கான வாய்ப்பா கவஸ் திசையில் இன்னும் ஒரு ஓட்டம். பந்துவீச்சாளர் தியாகு. பிடியெடுப்புக்கான வாய்ப்பா சிறப்பானது ஒரு பிடியெடுப்பு. ஆரம்ப ஓவர்களில் பிடியெடுப்புகளை தவறவிட்டு ஓட்டங்களை தவறவிட்டு இருந்தாலும் இறுதி ஃபைனல் சிச்சுவேஷன்ஸ் டூஓ டை சிச்சுவேஷன்ஸ்களில் பிடியெடுப்புகளை எடுத்து வர்ணனையாளர்கள் எங்களுக்கும் பார்வையாளர்கள் உங்களுக்கும் சுவாரஸ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ப்ளூ டைகர்ஸ் என்று சொன்னாலும் சற்று ஊதா நிறமான ஒரு ஜெர்சியை தான் அணிந்திருக்கிறார்கள். ஊதா டைகர்ஸ் என்று நாங்கள் செல்லமாக அழைப்போம். ஊதா டைகர்ஸ். ரெண்டு பந்து ஒரு ஓட்டம். ரெண்டா உண்டா யார் வின் பண்ண போறா? நட்டுல வச்சு அதாஸ் லட்டுல வச்சேன்னு சொல்லி நோ பால் போட்டுட்டாருங்க. இது எவ்வாறாயினும் வெற்றி வாரியர்ஸ் அணியினர். முதலாவது போட்டியில் முதலாவது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள் வாரியர்ஸ் அணியினர். ஒரு விசிட அறிவித்தல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ட்ரோவுக்கு அமையவாக இன்றைய தினம் போட்டிகள் அனைத்தும் இடம்பெற இருக்கிறது. எனவே ஒரு சில மாற்றங்களில் ஏதேனும் சில மாற்றங்கள் ஏற்படுமாயின் உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் அதனை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த ட்ரோவில் இருக்கக்கூடிய போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. அப்படி இந்த ட்ரோவை தாண்டி நாங்கள் அழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே மைதானத்திலிருந்து எந்த அணியாவது வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் எதிரணிக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தயவு செய்து அனைத்து அணியினுடைய தலைவர்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2004 மற்றும் 2006 ஆகிய அணிகளுக்கு இடையிலான இன்றைய தினத்தினுடைய இரண்டாவது போட்டி தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் இரண்டு அணிகளினுடைய உதிரி வீரர்களை தயவு செய்து இந்த வர்ணனை ஸ்தலத்திற்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அணியினுடைய வீரர்கள் உதிரி வீரர்கள் இங்கு வருகை தருகின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுக்கான உத்தியோகபூர்வமான புள்ளி விவரங்களை ஓட்டுப்பிரதிகளை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை தவிர்த்து ஏதேனும் சில மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் இங்கு நீங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக ஒரு நிதானமான முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து இரண்டு அணிகளுடைய வீரர்களை நாங்கள் உடனடியாக இங்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 2004 மற்றும் 2006 ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய முதலாவது துடுப்பாட்டத்தினை இப்போது கடந்த ஆண்டு ரன்னர்ஸ் அப் கிண்ணத்தினை சுவீகரித்த கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் இப்போது ஆடுகளத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பார்க்கலாம், கடந்த முறை ரன்னர்ஸ் அப் கிண்ணம், இம்முறை சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க போகின்றோம். இம்முறையும் அதே கேர்ள்ஸ் யுனைடெட்டோட இப்போது அட்டகாசமாக ஆடுகளத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, பிடி எடுக்கப்பட்டிருக்கிறார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிடியெடுப்பு நழுவ விடப்பட்டிருக்கிறது. நினைக்கின்றேன் கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் ஏதோ நல்லது செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2006 மற்றும் 2004 ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது சூடு பிடித்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லியாக வேண்டும். கடந்த ஆண்டு 2010 மற்றும் 2006 ஆகிய அணிகளுக்கு இடையிலான இறுதி சுற்று போட்டியிலே சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரித்து நடப்பு சாம்பியனாக 2010ஆம் ஆண்டு அணியினர் நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், இந்த ஆண்டும் அந்த சாம்பியன் கிண்ணத்தினை அவர்கள் சுவீகரிக்க போகிறார்களா, இல்லை அவர்களுக்கு அடுத்தபடியாக கேர்ள்ஸாக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் இந்த முறை வெற்றி கிண்ணத்தினை சுவீகரிக்க போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்து பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தின போட்டிகளை சாய் ஸ்போர்ட்ஸ் லைவினூடாக Facebook பக்கத்தில் உங்களுக்கு துல்லியமாக கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இப்போது அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அடுத்த பந்து வீசப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு பந்து பேச்சு. சுந்தர்ராஜ் வீசப்பட்ட பந்து எவ்வித ஓட்டு பிரதிகளுக்கு பதிவு செய்யப்படாமல் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பந்து வீச்சுக்கு முதலாவது ஓவரின் அடுத்த பந்து தற்போது வீசப்பட்ட நிலையில் நேரடியாக அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இப்போது 6ஆக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஓவர் நிறைவில் 4 ஓவர்கள் 4 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சிறுவர் போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மண்பந்து கிரிக்கெட் சிறுவர் போட்டி ஹப்புத்தலை நகரிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற அழகான ரம்யமான கிராமம். தேளை செடிகளுக்கு மத்தியிலே இனம், மதம், மொழி கடந்து அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு அழகான கிராமமாக தங்கமலை என்று சொன்னால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தங்கம் நிறைந்திருக்கின்ற ஒரு மலை தங்கமலை என்று சொல்வார்கள். இப்போது கிளனூர் பாடசாலையினுடைய பெயரும் மாற்றப்பட்டிருக்கின்றது. அருளோதயம் என்ற புதிய பெயரோடு புதிய பரிணாமத்தோடு இப்போது பரிணாமத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய இரண்டாவது போட்டியாக 2006 மற்றும் 2004ஆம் ஆண்டு அணிகளிலான இரண்டாவது போட்டி தொடராக இப்போது பல பரீட்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கலாம், அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒரு ஓவர் நிறைவில் 6 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக இலக்கம் 11 ஜெயசின் அணிந்த வீரர் உதயகுமார் அவர்கள் இப்போது ஆடுகளத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றார். இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக பிரதான மத்தியஸ்னை கடந்து வீசப்பட பந்து நேரடியாக அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து வீசப்பட்ட நிலையில் அது அகலப்பந்தாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயகுமார் அவர்களுடைய பந்து வீச்சின் மூலமாக வருமுனிலை கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பிரபாகரன் மற்றும் அவரோடு இணைந்ததாக சுந்தர்ராஜ் ஆகியோர் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஆடுகளத்துக்குள் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு துடுப்பாட்டம். அந்த துடுப்பாட்டத்திற்கு அமைவாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது 8 பதிவு செய்யப்படுகிறதா? ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல். அடுத்த போட்டியானது 2012 மற்றும் 2016 ஆண்டுகளுக்கான இடையிலான போட்டியானது நடைபெறவிருக்கிறது. அதனையொற்றி அணியின் தலைவர்கள் 2012 மற்றும் 2016 ஆண்டு அணியின் தலைவர்களை காரியாலயத்துக்கு அருகாமையில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக 2012 மற்றும் 2016 அணியின் அணி தலைவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக. உண்மையிலேயே லியோன் இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியாக வேண்டும். என்னுடைய கிரிக்கெட் மட்பந்து வர்ணனையில் இது 40வது போட்டியாக இப்போது தடம் பதித்திருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு பெருமை மிகு தருணமாக எனக்கு இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. பார்க்கலாம், என்னுடைய கிரிக்கெட் வர்ணனையினுடைய 40வது போட்டியாக இந்த போட்டி அமைந்திருப்பது எனக்கும் பெருமை. இந்த பாடசாலை என்னை முறையும் அழைத்திருக்கிறார்கள். முதலாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த போட்டியிலும் நானும் வர்ணனையாளராக கலந்து கொண்டிருந்தேன். இந்த முறையும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஆர்வதற்கான வாய்ப்பு இல்லை. பிடியெடுப்பு நழுவு விடப்பட்டிருக்கிறது. எனவே பிடியெடுப்பு நழுவு விடப்பட்ட நிலையில் அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது 9 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினுடைய மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 9 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2004 மற்றும் 2009 ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டியின் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இப்போது வாழ்த்துக்கள் அஸ்வின். உங்களுடைய வர்ணனை துறையில் 40வது மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியை நீங்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது வளர்ந்து வரும் ஊடகவியலாளர் என்ற மத்தியில் நீங்கள் பெற்றிருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாங்கள் இதை கூற வேண்டும். பழைய மாணவர்கள் 2026 ஆண்டு இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியை நடாத்து கொண்டிருக்கும் பழைய மாணவர்கள் அனைவர் சார்பிலும் வர்ணனையாளர், வளர்ந்து வரும் வர்ணனையாளர் அருண் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி லியோன். தொடர்ந்து போட்டியில் நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஓட்ட எண்ணிக்கை தற்போது ஓடி பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலையிலே கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் ஒரு மார்க்கமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக அட்டகாசமாக கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இப்போது 14 பதிவு செய்யப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அருளோதயம் தமிழ் மகா வித்தியாலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 2வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியில் 20 அணிகள் மோதக்கூடிய இந்த மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் வெற்றி மகுடத்தினை சுவீகரித்துக் கொள்ளப் போகின்ற அந்த அணி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். இன்னும் ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த துடுப்பாட்டத்திற்கு அமைவாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது 15 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஓவர் நிறைவில் 3வது பந்தின் 2வது பந்து தற்போது வீசப்படுகின்றது. வீசப்பட்ட பந்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது. பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு, உளவுகான ஒரு லாபகரமான ஒரு பிடியெடுப்பு எல்லை கோட்டுகரகாமையிலிருந்து தங்களுடைய முதலாவது விக்கெட்டினை இப்போது இழந்து ஆடுகளத்துக்குள் இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் கடந்த முறை ரன்னர்ஸ் அப் கிண்ணத்துக்கு சொந்தக்காரர்கள். இப்போது தங்களுடைய முதலாவது விக்கெட்டினை இழந்து ஆடுகளத்துக்குள் இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். ஆட்டமிழந்து செல்கிறார். அணியின் நம்பிக்கை நட்சத்திரமும் ஆரம்ப தொடுப்பாட்டும் வீரனுமான சுந்தரராஜ். சுந்தரமான சிறப்பான 6 ஓட்டங்களை அடித்தவர் இப்போது அசுபமாக ஆட்டமிழந்து செல்லும் போது சுபமான சுபா வந்திருக்கிறார் துடுப்பெடுத்து ஆட. சுபா 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 துடுப்பாட்ட வீரர் சுபா சுபராஜா சுபராஜா ஓடி வந்து சொன்னார் சதீஷ் அவர்கள் சுபராஜா என்று. சுபராஜா சுபமாக ஆரம்பித்தார் 4 ஓட்டத்தோடு.
அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19 பதிவு செய்யப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19 பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் 5 பந்துகள் எஞ்சிருக்கின்ற நிலையில் துடுப்படுத்த ஆட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 19 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க மறுமுனையில் நாணய சுழற்சியில் 2016 ஆண்டு அணியினர் அணி தலைவர் கௌதம் வருட கணக்குகளாக வெளிநாட்டில் இருந்து இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார். முதல் முறையாக தலைவராக கலந்து கொண்டு நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று 44 என்ற இலக்கத்தை உடைய ஜெர்சி இலக்கத்தை உடைய அணி தலைவர் கௌதம் சிறப்பான வளர்ந்து வரும் வீரர். அவர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று களத்தடுப்பினை தீர்மானித்திருக்கிறார். அந்த வகையில் அடுத்த போட்டி 2016 மற்றும் 2012 ஆண்டு அணியினருக்காக நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டியை சற்று விரைவுபடுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வீரர் அவர்கள் பந்து வீச்சாளர் மாறி முத்து 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 என்ன முத்து முத்து வந்திருக்கிறார் பந்து வீச்சுக்காக. முத்து இலக்க மேலு ஆட்டமிழந்து செல்கிறார். பிரபா அணியின் தலைவர் பிரபா போல்ட் என்ற முறையில் ஆட்டமிழந்து செல்கிறார். கோல்டன் டக்கா இல்லை, துடுப்பாட்ட வீரர் ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் முத்து 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 முத்தாக வீசுகிறார் பந்து வீச்சுகளை. 3 விக்கெட் கம்புகளை நோக்கி அடுத்த பந்தை முத்து முத்து இந்தாங்க வாங்கிக்கோங்க மொத்துன்னு சொல்லி பிரகாஷ் கொடுத்து விட்டார். ஃபைன் லெக் திசையில் 4 ஓட்டம் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 23 உயர்வடைந்திருக்கிறது. கடந்த வருடம் பிரகாஷ் எப்படி விளையாண்டாரோ அப்படியே வந்திருக்கிறார் என்பதை இங்கு தெளிவாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். பிரகாஷ் கடந்த வருடம் சிறந்த பந்து வீச்சாளர், இந்த வருடம் சிறந்த துடுப்பாட்ட வீரராக மாறப்போகிறீர்களா? முத்து உங்களுடைய பந்தில் பிரகாஷை ஆட்டமிழக்க செய்யுங்கள், பார்ப்போம். முத்து 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 சிறப்பான பந்து வீச்சு. ஸ்லோ போல் சிறப்பான பந்து வீச்சு. இறுதி பந்து, முதலாவது இன்னிங்ஸின் இறுதி பந்து. பிடி எடுப்புக்கான வாய்ப்பா? நோ சான்ஸ். பன்னீர்செல்வம் சிறப்பான ஒரு 6 ஓட்டம் லெஃப்ட் திசையில். ரமேஷ் 9 இலக்கத்தை கொண்ட வீரர் ரமேஷ் பெயரை மாற்றி சொன்னோம் என்று கோவப்பட்டு விட்டார். உங்களுடைய உதவி வீரர் தான் உங்களுடைய பெயரை பிழையாக சொன்னார். எங்கள் இல்லை. ரமேஷ் 6 ஓட்டம் ஃபைன் திசை. மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 30 உயர்வடைந்திருக்கிறது. கடந்த போட்டியில் 35, இப்போது 30. பார்க்கும்போது லெஜண்ட்ஸ் அணியினர் சற்று வீக்காக தான் இருக்கிறார்கள் துடுப்பாட்டத்தில். 35 வந்து 30 வந்து விட்டார்கள். 31 என்ற இலக்கினை நோக்கி துடுப்பெடுத்தாட சிறப்பான பந்து வீச்சாளர் முத்து இப்போது காரியத்தை நோக்கி வந்து வருகை தந்திருக்கிறார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. 31 என்ற இலக்கினை நோக்கி துடுப்பெடுத்தாட பிளாஸ்டர்ஸ் 2004 அணியினர் தயவு செய்து உங்கள் விரைவாக மைதானத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிளாஸ்டர் சூப்பர் பிளாஸ்டர் 2004 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை தயவு செய்து சற்று விரைவாக மைதானத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேர்ள்ஸ் யுனைடெட், யங்ஸ்டர்ஸ் நாட் யுனைடெட், யுனைடெட் அணியினரையும் அன்போடு களத்தடுப்புக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுடைய விரைவு இந்த போட்டிகளை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். காலநிலைகள் எது எவ்வாறு மாறும் என்று தெரியாது என்றால் நாங்கள் இருக்கிறது
கொழும்பும் இல்லை, ஜாழ்ப்பாணமும் இல்லை, இந்தியாவும் இல்லை. தங்கமலைக்கு மிக அருகாமையில், அப்புத்தலைக்கு மிக அருகாமையில், இந்த பக்கம் பதுளைக்கு மிக அருகாமையில், அந்த மேப்பக்கம் கிரேக்குக்கு மிக அருகாமையில், இந்த பக்கம் வெளிமடைக்கு மிக அருகாமையில் இருக்கிற பண்டாரவளை மண்ணில் அரை மணித்தியாலத்துக்கு ஒரு முறையும் காலநிலை மாறும் என்று காலநிலை உத்தியோகஸ்தர்கள் அறிவித்திருக்கிறார்கள். காலநிலை எப்படி மாறினாலும் நீங்கள் மாறாமல் வேகமாக போட்டிகளை நடத்தி தாருங்கள் வீரர்களே. தயவு செய்து மிக விரைவாக வாருங்கள், மைதானத்துக்குள் நுழையுங்கள். துடுப்பாட்ட வீரர்களுக்கான அன்பான வேண்டுகோள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக நாங்கள் யாவரும் அறிந்த தங்கமலை நேஷனல்ஸ் என்றாலே ரவி என்பவரை நாங்கள் மறக்க மாட்டோம். ரவி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சூப்பர் பிளாஸ்டர்ஸ் அணியின் அணி தலைவர் ரவி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வருகை தந்திருக்கிறார். தயவு செய்து கேர்ள்ஸ் யுனைடெட் அணியின் உதிரி வீரர் அவர்களை அன்போடு காரியாலயத்துக்கு வருகிறோம். கேர்ள்ஸ் யுனைடெட் அணியின் உதிரி வீரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு பின்பு ஓட்ட எண்ணிக்கைகளில் ஏதாவது முரண்பாடுகள் பிரச்சனைகள் என்றால் காரியாலயத்தை வந்து நாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய உதிரி வீரர்கள் காரியாலயத்தில் இருந்து எங்களுடைய இந்த வேலைக்கு உதவி செய்யாவிட்டு ஓட்டங்களில் ஏதாவது முறைப்பாடுகள் இருக்கும் போது தயவு செய்து காரியாலய உத்தியோகத்தர்களை முறைப்பாடு செய்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிக்க சிறப்பான பந்து வீச்சாளர் 2025 மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் சிறப்பான பந்து வீச்சாளர் 111 இலக்கம் கொண்ட பிரகாஷ் அவர்கள் பந்தை தன்னுடைய கைகளில் எடுத்து முதலாவது பாந்தரை வீசுவதற்காக, முதலாவது ஓவரினை வீசுவதற்காக 1 என்ற இலக்கம் கொண்ட முதலாவது வீரர் பிரகாஷ். துடுப்பாட்டத்தில் திவா, மறுமுறையில் ரவி மற்றும் திவான், பிரகாஷ் 2 versus 1. ஒரு விடயம் மட்டும் நான் கூற வேண்டும். சூப்பர் பிளாஸ்டர்ஸ் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று நினைத்த பந்து வீச்சாளர் முத்து முதல் பந்தில் போல்ட் என்ற முறையில் ஆட்டமிழக்க செய்திருந்தாலும் துடுப்பாட்ட வீரரை அவர்தான் அள்ளி கொடுத்து 16 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார். முதலாவது பந்து இரண்டாவது இன்னிங்ஸில் பிரகாஷ் இடது கை பந்து வீச்சாளர். சேஃப் மூவ், ஒரு ஓட்டம் மாத்திரமே. ஓட்ட எண்ணிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு அழகான புல் ஷாட், 1 ரன். பந்து வீச்சாளர் பிரகாஷ் இடது கை, இந்த தொடரின் முதலாவது இடது கை பந்து வீச்சாளர் என்ற அடிப்படையில் பிடியெடுப்புக்கான வாய்ப்பா இல்லை. சிறப்பாக காரியாலயத்திலிருந்து பார்க்கும்போது பிரகாஷின் பந்துகள் அவுட் ஸ்விங் ரீதியில் களத்தடுப்பாளரை நோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிறப்பானது ஒரு பந்து வீசு, சிறப்பான லைன் அண்ட் லென்த், சிறப்பான பேஸ் என்றும் கூற வேண்டும். 3 பந்துகள் வீசி இருந்தார். 3 பந்துகளிலும் வேகத்தை 3 விதமாக வீசி 3 நிலைகளில் பேஸை வைத்து 3 நிலைகளில் லைன்த்தை மெயின்டைன் பண்ணி துடுப்பாட்ட வீரரை கதிகலக வைத்துக் கொண்டிருக்கிறார். இறுதி பந்து, இதற்காக தான் அவர் 2025 சிறந்த பந்து வீச்சாளருக்கு 1 விக்கெட். இது சாதாரண விஷயம்தான். சிறப்பான பந்து வீச்சாளர் விக்கெட் எடுப்பது சாதாரண விஷயம் தானே. அந்த வகையில் பிரகாஷ் தன்னுடைய முதலாவது விக்கெட்டை வீழ்த்தி அஜந்தகுமார் பிடியெடுப்பை சிறப்பாக எடுத்திருந்தார். சிறப்பான ஒரு பிடியெடுப்பு அஜந்தகுமார். இன்னும் நம்மண்ணில் உருவாகிய சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பிடியெடுப்புகளும் இந்த துடுப்பாட்டங்களும் இந்த மைதானமும் இன்று நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையோ ஒன்றுதான். முதலாவது ஒரு நிறைவுதான். பந்து வீசியதோ 1-1-1 என்ற இலக்கம் கொண்ட சிறந்த பந்து வீச்சாளர் பிரகாஷ். இலக்கு 31, தற்போதைய ஓட்டம் 1, ரிக்வயர்ட் ரன் ரேட்
10 மாறி இருக்கிறது. ஒரு ஓவருக்கு 10 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. 3 ஓவர்களில் 30 ஓட்டங்கள் தேவை. ஒரு ஓவருக்கு 10 என்பது இலகுவான ஒரு சாத்தியமான ஒரு விடயம்தான். ஏனென்றால் டென்னிஸ் பால் கிரிக்கெட் என்பது நாட் டிபெண்ட் ஆன் பிச்சர்ஸ், நாட் டிபெண்ட் ஆன் கிளைமேட்ஸ். இது எவ்வாறாயினும் திறமையை மாத்திரமே. நான் சொல்லியிருந்தது போல ஃபைன் லெக் திசையில் மீண்டும் முதல் 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 ஓவரில் சிறப்பான ஒரு பிடியெடுப்பு. 2வது ஓவரில் பிடியெடுப்பை தவறவிட்டிருக்கிறார் அஜன். இந்த ஒரு பிடியெடுப்பை தவறவிட்டது அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைத்திருக்கும் என்று நம்புகிறோம். சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலும் ஒரு வீரர் தன்னுடைய பிடியெடுப்பை தவறவிடும் போது அவர் அந்த போட்டி முழுவதிலுமே துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சாலும் எதிலுமே ஃபெயில் ஆவது நாம் காணக்கூடியதாக தான் இருப்பது. இது எவ்வாறாயினும் அஜன் தன்னுடைய கம்பேக்கை தருவாரா? கவஸ் திசையில் சதீஷ்குமார். நாங்கள் எதிர்பார்த்தோம். தற்போது இலங்கை அணியின் வளர்ந்து வரும் களத்தடுப்பாளர் கமிந்து மெண்டிஸ் போல பாய்ந்து பிடிப்பார் என்று சதீஷ்குமார். ஆனால் அவர் பாயவில்லை, பந்து பாய்ந்து சென்று விட்டது. சதீஷ்குமாரை தாண்டி அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 3. இன்னும் 28 ஓட்டங்கள் தேவை. பந்து வீச்சாளர் தன்னுடைய முனையிலிருந்து ஸ்வீப் ஷாட், ஸ்வீட் ஸ்வீப் அண்ட் 4 runs. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 7 உயர்வடைகின்றது. அஜந்தகுமார் நான் சொல்லியிருந்தது போல ஒரு பிடியெடுப்பு அவருக்கு முழுமையான கான்ஃபிடன்ஸை கொடுத்திருந்தாலும் அடுத்த பிடியெடுப்பை தவறவிட்ட அவர் இப்போது தன்னுடைய முழு கான்ஃபிடன்ஸையும் இழந்து இப்போது ஒரு 4 விட்டத்தையும் தவறவிட்டு இருப்பதை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்த பந்து ஃபுல் டாஸ். நைஸ் ஷாட் இன்டு தி கேப் அண்ட் தட்ஸ் 4. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 11 உயர்வடைந்திருக்கிறது. சத்தியம்தான் போல நான் கூறியிருந்தேன் ரிக்வயர்ட் ரன் ரேட் 10. இந்த ஓவருக்கு 10 ஓட்டத்தை பெற்றுவிட்டார்களே. அடுத்த 2 ஓவர்கள் 20. அப்போதும் ரிக்வயர்ட் ரன் ரேட் 10 தான். 4 பந்துகளில் 10 ஓட்டம், மன்னிக்கவும் 8 பந்துகளில் 20 ஓட்டங்கள் தேவை. என்ன நடக்க போகிறது? கேர்ள்ஸ் யுனைடெடா பேரை போலவே கேர்ள்ஸ் யுனைடெட் பிரகாசிக்க போகிறார்களா? இல்லை, தங்களுடைய முதல் வெற்றியை உறுதி செய்ய போகிறார்களா? சூப்பர் பிளாஸ்டர் பிரபாகரன் என்றால் வீரம். பிரபாகரன் தன்னுடைய முனையில் வீர பிரபாகரன் மாறி மாறி சொல்றீங்களே. 17 இலக்கமுடைய பிரபாகரன், மண்ணின் மைந்தன் பிரபாகரன். தயவு செய்து இந்த போட்டிகளை சற்று விரைவுபடுத்துங்கள் அணித்தலைவர்கள். இல்லை என்றால் சர்வதேச ரீதியில் எதிரணிக்கு பெனால்டி ரன்கள் வழங்கப்படும். இலகுவான ஒரு பந்தை தான் துடுப்பெடு தாடாமல் தவறவிட்டு இருக்கிறார் என்பது காணக்கூடியதாக இருக்கிறது. பிரஷர் சீல் அண்ட் ஆன் பிரஷர். முதலாவது போட்டியை விட இந்த போட்டி சற்று விறுவிறுப்பாக தான் போய்கொண்டிருக்கிறது. காணக்கூடியதாக இருக்கிறது. பிடியெடுப்புக்கான வாய்ப்பா? பிரகாஷ் சிறப்பான பிடியெடுப்பை தவற விட்டு விட்டார். துளியும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. பட்டர் ஃபிங்கர்ஸ். எந்த போட்டியிலுமே இந்த பட்டர் ஃபிங்கர்ஸை பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. அனைத்து வீரர்களும் பிடியெடுப்புகளை தவற விடுவது சற்று கவலைக்கிடமாகவே இருக்கிறது. அணியின் உபத்தலைவர் கோபி அங்கிருந்து சைகை காட்டுகிறார். கேட்சஸ் வின் மேட்சஸ் என்று அழைப்பார்கள். இந்த மேட்சில் இந்த கேட்சா வின் பண்ண போகுது, இல்ல இந்த கேட்சா இந்த மேட்சையே தோக்கடிக்க போகுது. பாப்போம்.
சிறந்த பந்து வீச்சாளர் முத்து காரியாலயத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய பந்து வீச்சை பற்றியும் நாங்கள் நிச்சயமாக பேசியே ஆக வேண்டும். சிறப்பான ஒரு பந்து வீச்சு, சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரபாகரன், மண்ணின் மைந்தன் என்பதை மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சினால் காட்டியிருக்கிறீர்கள் பிரபாகரன் அவர்களே. இறுதி பந்து, மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 மாத்திரமே. சிறப்பானதொரு ஆட்டம், சிறப்பா நடுவரின் தீர்ப்புக்கு அமைய 6 ஓட்டம். அது உண்மையாகவே நடுவரின் தீர்ப்புக்கு அமைய 6 ஓட்டமாக இருந்தாலும் களத்தடுப்பாளரானது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனால் அது அந்த எப்படி சொல்வது, பவுண்டரி ஃபென்ஸ் என்று அழைப்பார்கள் அந்த எல்லைகளை, அந்த பவுண்டரி ஃபென்ஸிலே பட்டது. அது இலகுவான ஒரு பிடியெடுப்பு. ஆனால் களத்தடுப்பாளர் ஏன் அதை தவறவிட்டார் என்பதுதான் தெரியவில்லை. எது எவ்வாறாயினும் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20 உயர்வடைந்திருக்கிறது. இப்போது ரிக்வயர்ட் ரன் ரேட் 11. முத்து வந்திருக்கிறார். முத்துவின் பஞ்சு வீச்சை பற்றி அவரோடு பேசுவோம். நான்கு பந்துகளில் 11 என்ற இலக்கு சூப்பர் பிளாஸ்டர்ஸ். 4 பந்துகளில் 11 என்ற இக்கட்டான சூழ்நிலை. கேர்ள்ஸ் யுனைடெட் அணியின் பந்து வீச்சாளர் கண்ணா சுந்தரராஜ் என்றாலே ஞாபகம் வருகிறது. ஆட்டமிழந்த துடுப்பாட்ட வீரர் சுந்தரராஜ் இப்போது பந்தை தன்னுடைய கைகளில் எடுத்திருக்கிறார். இலகுவான பந்து. கோபி தன்னுடைய முழு முயற்சியும் கொடுத்து அந்த ஒரு ஓட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் கோபி. இந்த நேரத்தில் அந்த ஒரு ஓட்டமும் முக்கியமான ஒரு ஓட்டம் தான். எது எவ்வாறாயினும் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 21 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 3 பந்துகளில் 10 ஓட்டம். 3-10 என்ன நடக்க போகிறது? வெயிலும் சுட்டெரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் 3 பந்துகளில் 10. அகலப்பந்து நடுவரின் தீர்ப்புக்கு அமைய அகலப்பந்து இன்னும் 9 ஓட்டங்கள் தான் தேவைப்படுகிறது. வெற்றி 3 பந்துகளில் 9 ஓட்டங்கள் தான் தேவைப்படுகிறது. வெற்றி நழுவிக்கொண்டே வருகிறது கேர்ள்ஸ் யுனைடெட் அணியிடமிருந்து. சிறப்பான ஒரு துடுப்பு, சிறப்பான ஒரு களத்தடுப்பு, பாராட்டத்தக்க வேண்டிய சிறப்பான ஒரு களத்தடுப்பு என்றே கூற வேண்டும். சிறப்பான ஒரு களத்தடுப்பு. இந்த ஒரு நாளில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் நான் பார்த்த சிறப்பான ஒரு களத்தடுப்பு. சூப்பர் டைமிங் என்று சொல்ல வேண்டும். சூப்பராக போலை பிரெடிக்ட் பண்ணி, போலை கணித்து அவர் அந்த பந்தை பிடித்திருந்தார். இல்லை என்றால் நிச்சயம் அது 4 ஓட்டமாகவே இருந்திருக்கக்கூடும். அணியின் தலைவர் என்பதற்கு நிச்சயமான உதாரணம் பிரபாகரன், மண்ணின் மைந்தர் என்று நிச்சயமாகவே அவரை அழைக்கக்கூடும். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 23 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 8 ஓட்டங்கள் தான் தேவை. 2 பந்துகள் 8 ஓட்டம், 2 ஓட்டங்கள். வாய்ப்புகள் நழுவிக்கொண்டே செல்கிறது. ஸ்லோ போல் மிகவும் மெதுவாக வீசப்பட்ட பந்து. துடுப்பாட்ட வீரரால் அந்த வேகத்தை கணித்துக் கொள்ள முடியவில்லை. துடுப்பாட்ட வீரர் முழுமையாக எதிர்பார்த்தது வேகமான ஒரு பந்து தான் அவருக்கு வரப்போகிறது என்று. இருந்தாலும் பந்து வீச்சாளர் தன்னுடைய நுட்பமான கிரிக்கெட் நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்லோ பந்தை வீசி விக்கெட்டை தன்வசப்படுத்தி ஒரு பந்துக்கு 8 எல்லாரும் அறிந்த விடையும் கேர்ள்ஸ் யுனைடெட் வின் பண்ணி விட்டார்கள் என்று. ஆனால் ஒரு நோ போல் இல்லை ஒரு ஒயிட் போல் இல்லை என்றால் ஏதாவது ஒரு களத்தடுப்பாளர் ஒருவர் வெளியில் அதிகமாக இருந்த ஒரு நோ போல், அப்படி ஏதாவது ஒரு மிராக்கல். கிரிக்கெட் இஸ் ஃபனி கேம். இன்னும் நடக்க போகிறது. ஒரு பந்தில் 8 ஓட்டம். Super blaster. Girls United. The final ball. Into the leg side and over the fence. 6 ஓட்டம் மாத்திரமே. அந்த வகையில் ஒரு ஓட்ட வித்தியாசத்தில்
வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள். கேர்ள்ஸ் யுனைடெட் ஒரு ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்து விட்டார்கள். கேர்ள்ஸ் யுனைடெட் அந்த வகையில் கேர்ள்ஸ் யுனைடெட் அணியினர் தங்களுடைய முதலாவது வெற்றியினை உறுதி செய்கிறார்கள். ஒரு சில முரண்பாடுகள் வீரர்களுக்கு இடையில் ஏற்று வருகிறது. இதேவாறாயினும் கிரிக்கெட் என்பது சிங்கள மொழியில் நம்முடைய சகோதர மொழியில் அழைப்பார்கள். கிரிக்கெட் கியன்னி மகாத்வருண்கே கிரீடாவ கியலாம். அதாவது கிரிக்கெட் என்பது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விளையாட்டு. அதில் ஒரு வீரருடைய வெற்றி என்பது அவர் எவ்வளவு சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடுகிறார், எவ்வளவு சிறப்பாக பந்து வீச்சாளராக இருக்கிறார் என்பதில் இல்லை, அவர் எவ்வளவு சிறப்பாக மைதான ஒழுக்க முறையை பேணுகிறார் என்பதிலேயே இருக்கிறது. அந்த வகையில் ஒழுக்கம் என்பதற்கு அருணோதயம் தமிழ் மகா வித்தியாலயம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அந்த பாடசாலையிலிருந்து வெளிவந்து இப்போது பல இடங்களில் பல வெற்றி தலங்களில் தங்களுடைய வெற்றிகளையும் சிறப்பான ஒழுக்கமான முறையில் தங்களுடைய தொழில்துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கிற பழைய மாணவர்களே, இன்றைய தினம் இது இரண்டாவது சீசன், அதாவது வெற்றிகரமாக முதலாவது சீசனை சிறப்பாக முடித்து இரண்டாவது சீசனையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மென்பந்து சுற்று போட்டிகளில். அந்த வகையில் நம்முடைய பாடசாலையை குறித்து நாங்கள் இந்நாளும் இந்நேரமும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு மெச்சிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான். ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்கிய பாடசாலை என்பதில் உறுதியாக கர்வமாக நான் உறுதியாக நிற்கின்றேன் இந்த இடத்தில். அந்த வகையில் அடுத்த போட்டியானது 2016 மற்றும் 2012 அணிகளுக்கு இடையிலான போட்டியானது நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் அந்த போட்டியினை மிகவும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்க இருக்கிறார் அருண் அவர்கள். அருண், செக் ஒன். அருளோதயம் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய மூன்றாவது போட்டியாக இப்போது 2012 மற்றும் 2016 ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டி தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே கால நேரத்தினை கருத்தில் கொண்டு போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று அருளோதயம் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கம் பெருமையோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் பழைய மாணவர் சங்கம் மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி, மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு அனுசரணையாளர்களை தற்போது நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தருணம். அந்த வகையில் இவக்கான அனுசரணைகளை ஞானம் இம்போர்ட்ஸ், அதே போன்று நிசாகாந்த் கார்மெண்ட் பண்டாரவல், அதே போன்று ஆர்ஜி பிரதர்ஸ் அவர்களோடு இணைந்ததாக சிலோனோ ஓரியன்ட் பிரைவேட் லிமிடெட், அல்பா டெக் பண்டாரவலை ஆகியோரோடு
அனுசரணையாளர்களாக கைகோர்த்திருக்கின்றார்கள். எனவே அனுசரணையாளர்கள் மக்கள் தினத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த போட்டிக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை வர்த்தக பிரமுகர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி வரக்கூடிய மனுத்தியாளர்களில் நாங்கள் அனுசரணையாளர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். 2026 ஆண்டுக்கான இந்த மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இன்றும் மற்றும் நாளைய தினம் இந்த மைதானத்தினை அலங்கரிப்பதற்காக தயாராக இருக்கிறது. 20 அணிகள் பந்துக்கு பந்து மட்டைக்கு மட்டை என மொட்டி மூதக்கூடிய இந்த மாபெரும் மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இந்த பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்தினை அலங்கரிப்பதற்காக தயாராக இருக்கிறது. போட்டி ஏற்பாட்டு குழுவிற்கான ஒரு அன்பார்ந்த அறிவித்தல். போட்டி ஏற்பாட்டு குழுவிற்கான ஒரு அன்பார்ந்த அறிவித்தல். கால நேரத்தினை கருத்தில் கொண்டு நேரம் சரியாக காலை 10:53 கடந்திருக்கிறது. இன்றைய தினம் போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஏராளமான போட்டிகளை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். எனவே தயவு செய்து போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இடம்பெற இருக்கின்ற போட்டியானது 2012 மற்றும் 2016 ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் 2012 ஆண்டு அணியினர் தற்போது துடுப்படுத்த ஆட்டத்தில் மறுமுனிலே 2016 ஆண்டு அணியினர் தற்போது களத்தடுப்புகளை ஈடுபடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். 4 பந்துகள் 4 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுற்று போட்டியாக இரண்டாவது முறையாக தங்கமலை தமிழ் மகா வித்தியாலயம் அல்லது இளநூர் தமிழ் மகா வித்தியாலயம் அல்லது அருளோதயம் தமிழ் மகா வித்தியாலயம் என்று எப்போது ஏராளமான நாமங்களுக்கு சொந்தக்காரர்களான அந்த தங்கமலை மண்ணினுடைய மைந்தர்களினுடைய ஏற்பாட்டில் இந்த மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இப்போது இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே 2 போட்டிகள் தற்போது நிறைவு பெற்று 3வது போட்டிக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. குறிப்பாக இந்த கிரிக்கெட் என்றாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த ஒரு விளையாட்டாக இருக்கும். அதில்